வணக்கம். மார்க்கெட் லாஸ்ட் 3 டேஸாகவே என்ன நடக்குதோ அதான் பண்ணிகிட்ருக்கு. ஒன்றும் பெரிய மூமெண்ட்ஸ் கிடையாது. டவுன் சைடில் வந்து 19,300 200 250 அந்த ஜோன்லேயே அப்படியே ஆட்டம் போட்டுட்ருக்கு. அண்ட் அப் சைடில் வந்து 19,400 அந்த லெவல் தான். ஸோ அந்த 150 பாயிண்ட்ஸ் அந்த ஜோனில் தான் வந்து அரெஸ்ட் ஆகி நிற்கிது. கீழே வந்து 19,200 உடைக்கிறதுக்கு தெம்பு கிடையாது, ஜாஸ்தி மூமெண்ட்ஸ் கிடையாது. தோ ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸு இது மாதிரி ஹெவி வெயிட்ஸ்லாம் வந்து பயங்கர நெகட்டிவாக இருக்குது. பட் ஸ்டில் அது வந்து கீழே போக மாட்டேங்குது. இன்றைக்கி நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் இல்லை, லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே வந்து ஓடிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் பிரதமர் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து சொன்னார், பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் எல்லாமே சூப்பர் டூப்பராக இருக்குது, யார் வேணால் வாங்குங்கன்னு. நான் வந்து கிண்டலாக வந்து எங்கள் குரூப்பில் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். எங்கள் ஒரு டாப் ட்ரேடர்ஸோட ஒரு குரூப்ஸ் இருக்குது, அந்த குரூப்பில் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இவர் வந்து டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு, பப்ளிக் செக்டர் பேங்க்கை வாங்கு, இவர் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரா, யார் இவர் மேலே கேஸ் போடுறதுன்றது ஒரு கிண்டலாக கேட்டுருந்தேன். அப்போ வந்து ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வந்துச்சு. பார்லிமெண்ட்டுக்குள்ளே யார் எது வேணாலும் பேசலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்லிமெண்ட்டுக்குள்ளே யார் எது வேணாலும் பேசலாம். அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டோ இல்லை கோர்ட்டோட பார்வையோ இல்லை லா அண்ட் ஆர்டர் கீழே வராதுன்றது ஒரு வித்தியாசமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லா. அப்போனா பார்லிமெண்ட்டுக்கு உள்ள எம்பிங்க வந்து கொலை மிரட்டல் விடலாமா? அடுத்த கேள்வி. சரி, நம்ம அந்த டிவியேஷனை விட்டு போவேன்னா, பட் ஜென்ரலாக நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் எல்லாமே சூப்பர் டூப்பராக இருக்குது. இன் பர்டிகுலர் இப்போ வந்து பப்ளிக் செக்டார் பேங்க் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கி எஸ்பிஐ ஆகட்டும், இந்தியன் பேங்க் ஆகட்டும், இல்லை பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஆகட்டும், இன்ஃபேக்ட் பிஎன்பி வந்து அரவுண்ட் 60-61 வந்து நம்ம பேசியிருக்கிறோம் தட் இது வந்து பிரேக் அவுட் ஆக போகுது. அது பிரேக் அவுட் ஆச்சுன்னு சொன்னால் சம்வேர் அரவுண்ட் 68-69 வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் நிறையா இருக்குன்றது. அதே மாதிரி தான் பிஹெச்இஎல் அந்த 95 அந்த ஜோன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன். தோ இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து பயங்கர நெகட்டிவாக இருந்துச்சு, பட் ஸ்டில் அது வந்து அப்சைடு போயிட்டுருக்கு. சப்போஸ் பிஹெச்இஎல் வந்து அரவுண்ட் 122 அந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து மல்டி இயர் ஹையை வந்து உடைக்குது. அதாவது மந்த்லி சார்ட்டில் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து போயிட்டுருக்கு. ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு பி எ வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று விஷயம் நான் சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். 2 விஷயம் நம்ம ஷேர் பண்ணலாம். நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து முழுக்க வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்கோசரம். நீங்கள் சப்போஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிங்க, இந்த டேட்டாஸ் எடுத்துங்க. இந்த டேட்டாஸை எடுத்து நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். டெஃபினட்டாக எங்களுக்கு வந்து 14 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம், நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறன்றது ஒன்று. 2வது, ட்ரைனிங் வீடியோஸ் பற்றி நாங்கள் வந்து போட்டிருந்தோம். இது மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு 10 months ட்ரைனிங் வந்து ஆரம்பிக்க போகிறோம். எவ்ரி வீக்கெண்ட் 1 hour 1.5 hours இருக்கும். அண்ட் த்ரூ அவுட் த வீக் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து வில் பி ஹேவிங் டிஸ்கஷன்ஸ். என்னென்ன ஸ்டாக்ஸ் நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதுக்கான சார்ட்ஸு, எது பிரேக் அவுட் ஆகுது, இதெல்லாம். இதில் வந்து ஒரு 2-3 பேர் வந்து ஒரு 2-3 கேள்வியை வந்து கேட்டிருந்தாங்க. டிப்பிக்கலி நிறைய பேர் வந்து இந்த கேள்வியை தான் வந்து கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே வந்து யூடியூப்பில் இருக்குது, நான் ஏன் உன்கிட்ட வரணும்? நியாயமான விஷயம். யூடியூப்பை பார்த்து நீங்கள் காசு சம்பாரிச்சிங்களா? ஏன்னு சொன்னால் யூடியூப்பில் சொல்லிக் கொடுக்கறது முழுக்க 100% வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதில் வந்து அந்த நுணுக்கங்கள்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நுணுக்கத்தை விட்டுவீங்க. 1. 2வது, நீங்கள் இது எல்லாமே இருக்குல்ல, இப்போ சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, எலியட்ஸ் வேவ் இருக்குது, இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுறது எப்படி? முக்கியமான விஷயம். 4வது, நிறைய பேர் வந்து ஆப்ஷன்ஸ் பற்றி வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க. ஆப்ஷன்ஸ் வந்து நாங்கள் வந்து பையிங்கும் சொல்லிக் கொடுக்குறோம், செல்லிங்கும் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, நாங்கள் வந்து டிப்பிக்கல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லிக் கொடுக்குறோம். 2வது, ஏன் இது உடையுது, இப்போ பிரேக் அவுட் ஆகுது இல்லை பிரேக் டவுன் ஆகுதுன்னு சொன்னால் ஏன்றது நம்ம ரீசன்ஸ் கொடுக்குறோம். அண்ட் இது முடியறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்மளுக்கு வந்து அது டேட்டாஸ் கிடைக்கிது. அது கிடைக்கும் போதும் டெஃபினட்டாக வந்து உங்களால் மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும்னு சொன்னால் ஆப்ஷன்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லாக சம்பாதிக்கலாம். அது ஆப்ஷன் பையிங் நீங்கள் பண்ணணுன்னு நினச்சாலும் சரி, ஆப்ஷன் செல்லிங் பண்ணணுன்னு நினச்சாலும் சரி, நீங்கள் பையிங் கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால்
செல்லிங் பண்ணுறது வந்து இட் இஸ் பயங்கர ஈஸி. ஏன்னா பை டிஃபால்ட் ஆப்ஷன் வந்து பையர்ஸ்க்கான சான்சஸ் தான். 4 தர ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னு சொன்னால் 3 தர வந்து பையர் தான் ஜெயிக்கிறாங்க, ஒன்ஸ் தான் வந்து செல்லர் ஜெயிக்கிறாங்க. ஸோ 25% தான் பையர்ஸ்க்கான சான்சஸ், 75% வந்து செல்லருக்கான சான்சஸ். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து பையிங்க்கான ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் செல்லிங் வந்து பயங்கர ஈஸியாகும். எங்களோட ஃபோக்கஸ் வந்து மோர் ஆன் பையிங் சைடில் தான் இருக்குது, ரிஸ்க் கம்மி இல்லை. ஸோ டெஃபினட்டாக அப்படி பண்ணும் போதும் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் செல்லிங்க்கான ஸ்ட்ராட்டஜிஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எங்களுக்கு வந்து செல்லிங்கோ பையிங்கோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் 3-4 ஃபேக்டர்ஸ். ஒன்று வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ், இன்னொன்று வந்து டேட்டா அனாலிசிஸ், இன்னொன்று வந்து டைம் சைக்கிள் ஆர் எலியட்ஸ் வேவ். ஸோ இந்த 3 வச்சு தான் நம்ம வந்து டிசிஷன் பண்ணுறோம். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து டச்சில் இருங்க. டவுட்ஸ் இருந்துச்சுனால் நீங்கள் கால் சென்டருக்கு கால் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். அண்ட் இது 2வது. இது 3வது விஷயம், நிறைய பேர் வந்து நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ளே வந்திருக்கீங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், நீங்கள் இந்த வீடியோஸை வந்து தொடர்ந்து பாருங்கள். எங்களுது மோஸ்ட்டாக நான் வந்து இன்ட்ராடே டிப்ஸ் வந்து கொடுக்கறதில்ல. நாளைக்கு காலையில் நிஃப்டி இப்படி தான் இருக்கும், இந்த ஆப்ஷன் வாங்குங்க, இந்த கால் வாங்குங்கன்றது நான் பேசுறது கிடையாது. அதுவும் எங்களால் பேச முடியும். டிப்பிக்கலி என்னது வந்து இன்ட்ராடே வேணும்னு சொன்னால் நம்ம பண்ண முடியும். ஸ்விங் ட்ரேடிங்க்கான நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்க முடியும். என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்றது வில் பி ஒர்க்கிங் இட் அவுட். இது வருங்காலத்தில் மேபி மண்டேலேருந்து நிறையா வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கான ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த நாள் எப்படி இருக்குன்றதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வித் திஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் சாட்டர்டே அன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் நான் போடுறேன். இதில் வந்து செக்டோரியல் அனாலிசிஸ் இருக்கும். அண்ட் அட்லீஸ்ட் வந்து ஒரு 7 to 8 10 ஸ்டாக்ஸை பற்றி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அண்ட் மோஸ்ட் லைக்லி எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரக்சரலி நிஃப்டி வந்து இன்னும் பிரேக் ஆகலை. 19,200 உடைக்கும் போது தான், டிசைசிவாக உடைக்கும் போது தான் அது டவுன் சைடுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போதைக்கு டேட்டா வைஸும் சரி, சார்ட் வைஸும் சரி, எனக்கு தெரிஞ்சு அது வந்து அந்த வீக்னஸ் காட்டல. பேங்க் நிஃப்டி 19,300 அந்த லெவல் உடைக்கிட்டுமே, அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம். இன்றைக்கி வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து 200-day மூவிங் ஆவரேஜில் ஃபியூச்சர்ஸ் அஃப்கோர்ஸ் 200-day மூவிங் ஆவரேஜ் லெவலில் வந்து அழகாக டச் பண்ணி 2 நாளாக நிற்கிது. அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு டோஜி கொடுத்துருக்கு. இது ரிவர்ஸெல்லாம் தெரியாது, வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். ஒன்று நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 50-day மூவிங் ஆவரேஜுக்கு மேலே நிற்கிது. அந்த 50-day மூவிங் ஆவரேஜை கூட தொடலை. அது வந்து அரௌண்ட் 19,200 லெவலில் இருக்குது. அது டெக்னிக்கல் லெவல்ஸும் இருக்குது, மூவிங் ஆவரேஜ் லெவலும் இருக்குது. ஸோ அந்த லெவலுக்கு மேலே தான் நிற்கிது. இன்றைக்கி ஸ்ட்ரக்சரலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி மோர் ஆஃப் எ இன்சைட் பார். அண்ட் இன்சைட் பாருக்கு வந்து ஒரு மரியாதை கிடையாது. நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் எந்த லெவலில் பிரேக் அவுட் ஆக போகுதுன்றது. பட் ஆப்ஷன் டேட்டாஸ் சுருக்கிடுச்சு. நேற்று நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அப்சைடில் வந்து 19,600 லெவலில் வந்து கால் ஹையஸ்ட்டாக ரைட்டாக இருந்துச்சு. கீழே வந்து 19,300 புட்டு ஹெவியாக ரைட்டாக இருந்துச்சு. ஸோ இதுதான் அரஸ்டிங் லெவல்ன்றது தெரியும். இன்ஃபேக்ட் இன்றைக்கி வந்து அந்த லெவலில் தான் ஓடிட்டு இருந்துச்சு. 24th ஆகஸ்ட் இந்த வாரத்தை விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. 24th ஆகஸ்ட்டோட ஆப்ஷன் டேட்டாஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதே லெவல் 19,300 ஹையஸ்ட் புட்டும், அதுக்கு அடுத்தபடியாக 19,400 நிறைய புட் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் காலை வந்து 19,400 வந்து நிறைய கால் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. மேபி ஸ்ட்ராடல்ஸ் போட்டிருக்காங்களான்றது தெரியாது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு மட்டுமே 19,400 42 lakh கால்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. வேற புட்டில் வந்து வெறும் 19 lakh கால்ஸ் தான் வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இன்னைக்கு மட்டும் ஃப்ரெஷ்ஷு. ஸோ ப்ராபப்ளி ஒரு ஸ்ட்ராடல் போட்டிருப்பாங்களான்றது ஒரு கேள்வி. ஓவராலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 85 lakh எக்ஸ்ட்ரா கால்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க, மோர் தென் புட்ஸு. ஸோ தட் மீன்ஸ் அப்சைடுக்கான மூமெண்ட்ஸ் கம்மியாக காட்டுது, மோர் ஆன டவுன் சைடு தான் வந்து உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும்போது 99 பாயிண்ட்ஸ் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருந்தாலும் 18 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் தான் இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து டிசைசிவாக கீழே வரும்ன்றது சொல்ல, பட் மேலே போகிறதுக்கு ரெடி இல்லை.
ஏன்னு சொன்னால் அக்கம் பக்கத்து வீட்டில் எல்லாம் கெட்ட நியூஸ் ஓடிட்டுருக்கு. அது யூரோப்பியன் ஆகட்டும், ஏஷியன் ஆகட்டும், யூஎஸ் இன் பர்டிகுலர் ஆகட்டும், அங்கே வந்து டேட்டாஸ் எல்லாமே நெகட்டிவ் போயிட்டுருக்கு. இன்றைக்கி யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே வந்து ஃப்ளாட் பாசிட்டிவாக இருக்குது. இந்த ப்ரோக்ராம் அரௌண்ட் 6:30 நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். யூஎஸ் ஃபியூச்சர்ஸும் ஃப்ளாட் பாசிட்டிவாக இருக்குது. தோ வால்மார்ட் டேட்டாஸ்லாம் பாசிட்டிவாக இருக்கிறனால மேபி பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அந்த 103 டாலர் இண்டெக்ஸ் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் தான் வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுது. அதாவது இட்ஸ் அ மல்டி மந்த் ஹை. அந்த ஒரு டிப்பிக்கல் பாயிண்ட்ஸ் அந்த லெவலில் உடைக்கிட்டுமே மேலே வந்து 103.7 கீழே வந்து 100 இந்த லெவல்லையே லாஸ்ட் ஒரு 6 மாதமாக ஆட்டம் போட்டுட்ருக்கு. இன்ஃபேக்ட் ஜனவரியிலேருந்து ஆட்டம் போட்டுட்ருக்கு, 8 மாதம்னு வச்சிங்களேன். ஸோ அந்த லெவல் உடைக்கிட்டோம், அதுக்கப்புறமா தான் மூமெண்ட்ஸ் தெரியும். இன்றைக்கி டாலர் இண்டெக்ஸ் வீக் ஆனதுனால கமாடிட்டிஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைடில் இருக்குது. ஸோ பேசுகிறதுக்கு ஒன்றும் ஜாஸ்தி இல்லை. நாளைக்கு மார்க்கெட் என்ன இருக்குன்றது பார்த்துட்டு வீக்லி அனாலிசிஸ்க்கான ஸ்பெஷல் வீடியோ டெஃபினட்டாக வந்து சாட்டர்டே அன்னைக்கு நீங்கள் பாருங்கள். நம்ம வீடியோ பார்க்குறதுல ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அதானி என்டர்பிரைஸ் அண்ட் அதானி போர்ட்டை பற்றி நீங்கள் வந்து ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு 4-5 நாளாக போட்டுட்ருக்காரு. நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் இன்றைக்கி நான் போடுறேன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அது சொல்கிறதுல வந்து அர்த்தம் இருக்காது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கி மோர் ஆர் லெஸ் 2 நியூஸ்னால அது வந்து எல்லாமே பாசிட்டிவ் இருந்ததுக்கு மெயின்லி அதில் வந்து ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளே வருது. அந்த ஒரு ரீசன்னால் அது பாசிட்டிவ் சைடில் இருந்துச்சு. பட் அது வந்து மோர் ஆன் நெகட்டிவ் சைடாக இருக்குது. டெஃபினட்டாக சாட்டர்டே அன்னைக்கு நம்ம போடுற வீடியோவில் அதானி குரூப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம முக்கியமான ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கவரிங் பண்ணலாம். இன்றைக்கி ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.